வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஊர் சுற்றி உலகநாதனும் கிணற்று தவளை கிருஷ்ணசாமியும் 10 ஆண்டு மோடிஜி ஆட்சியில் பாரதம் கட்டமைப்பில் அடைந்துள்ள வளர்ச்சி குறித்து விவாதிக்கின்றனர். முதலில் கிணற்று தவளை கிருஷ்ணசாமி ஆரம்பிக்கிறார். உலகநாதா, நீ வேற மோடிஜி மீண்டும் பிரதமராக தாமரைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்ட. இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் கட்டமைப்பில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறேன். அப்படி என்னதான்ப்பா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை சொல்லு. அப்படி கேளு கிருஷ்ணசாமி. கட்டமைப்புக்குன்னு 2014 12 ட்ரில்லியனாக இருந்த பட்ஜெட் ஒதுக்கீடு இப்போது 44 ட்ரில்லியனாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. ட்ரில்லியன்னா எவ்வளோன்னு தெரியும்ல? எனக்கு என்னப்பா தெரியும், எனக்கு 200 ரூபா தான் தெரியும், நீயே சொல்லு. 1 ட்ரில்லியன்கிறது லட்சம் கோடி. பாவி, லட்சம் கோடியா? 1 போட்டு எத்தனை பூஜ்ஜியம் போடணும்? 1 போட்டு 12 பூஜ்ஜியம் போடணும். அப்படின்னா அந்த தொகை எவ்வளவுன்னு பார்த்துக்கோ. சரி, பணத்தை ஒதுக்கினா போதுமா? வேலை என்ன நடந்திருக்கு அதை சொல்லு. என்ன அப்படி கேட்டுட்டேன்? இந்த 10 ஆண்டுகளில் 29,200 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கு. 2014 ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் சாலை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போது ஒரு நாளைக்கு 28.3 கிலோமீட்டர் சாலை போடுறோம். 82 வந்தே பாரத் விரைவு ரயில் விட்டுருக்கோம். 15 புதிய நகரங்களை மெட்ரோ ரயில் திட்டத்தில் இணைச்சிருக்கோம். டிஜிட்டல் டோல் முறை வந்ததுனால, ஃபாஸ்டாக் மூலமாக நம்ம அதை கொண்டு வந்ததுனால சுங்கச்சாவடியில் 2014 12 நிமிஷம் காத்திருக்க வேண்டிய நிலைமையை இப்போ 47 வினாடியாக குறைச்சிருக்கோம். இது நம்ம பயணத்தை விரைவாகவும் குதூகலமாகவும் மேற்கொள்ள உதவுகிறது. உதான் திட்டம் இருக்குது பார்த்தியா? விமான பயணத்தை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி கொண்டு வந்த உதான் திட்டம். அதன் மூலமாக 1.3 கோடி மக்கள் விமானம் மூலமாக பயணம் செய்கிறாங்க. உதான் திட்டம் மூலமாக 517 புதிய விமான போக்குவரத்து இணைப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை தவிர நீர்வழி தடங்களும் அதிகரிச்சிருக்கோம். 111 நீர்வழி தடங்கள் செயல்பாட்டில் இருக்குது. இது சரக்கு போக்குவரத்தில் ரொம்பவே உதவுது. அப்புறம் வேற என்ன செஞ்சுருக்காங்க உலகநாதா? இன்னும் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் 38,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு மின் இணைப்பு கொடுத்துருக்கோம். அதனால் பல குக்கிராமங்கள் ஒளி பெற்று நல்ல வசதியாக இருக்குது. மின் உற்பத்தியை பெருக்க 105 ஜிகாவாட் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 1 ஜிகாவாட்ங்கிறது 1000 மில்லியன் வாட். அப்படின்னா எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செஞ்சுருக்கோன்னு பார்த்துக்கோ. ஆமாப்பா, கேட்கவே மலப்பாக இருக்குது. இந்த தகவல் தொடர்பில் என்னெல்லாம் முன்னேற்றம்? அப்படி கேளு. 6.8 லட்சம் கிலோமீட்டர் நீளத்துக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் பதிச்சிருக்கோம். 84 கோடி பிராட்பேண்ட் இணைப்புகள் கொடுத்துருக்கோம். இன்னும் இருக்குது. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி 2017 வருஷம் தொடங்கி 10 டிசம்பர் 2023 கட்டி முடிக்கப்பட்ட 2.32 கிலோமீட்டர் நீளமுள்ள குஜராத்தின் பேட் துவாரகாவையும் ஒகா பெருநிலப்பகுதியும் இணைக்கின்ற சுதர்சன் பாலம். அந்த சுதர்சன் பாலத்தை, இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலத்தை, இந்தியாவின் பெருமைமிக்க அந்த பாலத்தை 979 கோடி செலவில் கட்டி முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இமாச்சல பிரதேசத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பெயரால் அடல் சுரங்கப்பாதைன்னு ஒன்று அமைச்சிருக்கோம். இது ரோக்தாங் சுரங்கப்பாதை அப்படின்னும் அழைக்கப்படும். 9.02 கிலோமீட்டர் நீளத்தில் 10,000 அடி உயரத்தில் இமயமலையின் கிழக்கு பீர் பஞ்சல் தொடரில் ஆரம்பித்து ரோக்தாங் கணவாயின் கீழ் அமைக்கப்பட்ட ஒற்றை குழாய் சுரங்கப்பாதை. மணாலிக்கும் கீலாங்கிற்கும் இடையில இது போக்குவரத்துக்கு உதவுது. இது நேரத்தையும் தூரத்தையும் குறைக்கிறதுனால சுற்றுலா ரொம்பவே நல்லாவே வளர்ச்சி அடையும். இவ்வளவு தானா? இன்னும் இருக்கா? கிளைமாக்ஸாக ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. அதுதான் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம். இது ஆசியாவையும் ஐரோப்பாவையும் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் வழியாக இணைக்கின்ற பொருளாதார வழித்தடம். 2023 நம்ம G20 மாநாடு நடந்தது இல்லையா? G20 மாநாடு. அதில் இந்தியா இதை முன்மொழிந்தது. G20 மாநாட்டில் செப்டம்பர் 9, செப்டம்பர் 10 தேதிகளில் இது முன்மொழிந்தது. ஐரோப்பிய நாடுகளை கடல், ரயில், சாலை வழியாக இணைக்கும் 6,000 கிலோமீட்டர் நீளமான பொருளாதார வழித்தடம் இது.
இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பிய ஒன்றியம், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி நாடுகள் 2023 செப்டம்பர் 10 கையெழுத்து போட்டிருக்காங்க. புதிய பொருளாதார வழித்தடத்தில் இருபுறமும் மின்சாரம், தொலைத்தொடர்பு கேபிள்கள் ஃபுல்லாக பதிக்க போகிறோம். அதோடு ஹைட்ரஜன் கொண்டு செல்ல குழாய்களும் பதிக்கப்படும். இந்த திட்டத்தால் இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகளின் பொருளாதாரம் பெருமளவு வளர்ச்சி அடையும். லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். அதோட சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு அல்லது நியூ சில்க் ரோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கே, அந்த திட்டத்துக்கு இது கவுண்டர் கொடுக்கும். ஆஹா, அருமையான திட்டமாக இருக்கேப்பா உலகநாதா. இதுக்கே மோடிஜிக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே. கிருஷ்ணசாமி, உனக்கே புரிஞ்சிடுச்சு பார்த்தியா? இதுக்கு தான் 400க்கு மேலே இடங்களை மோடிக்கு கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் தமிழகத்தின் பங்கும் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் பாஜகவுக்கு தாமரை சின்னத்திலும், அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அதன் சின்னங்களிலும் தவறாமல் வாக்களிக்கணும். உண்மைதான் உலகநாதா, நானும் தாமரைக்கு வாக்களிப்பேன், மற்றவர்களையும் தாமரைக்கு வாக்களிக்க சொல்லுவேன். மலரட்டும் தாமரை, மிளிரட்டும் தமிழகம், ஒளிரட்டும் பாரதம். வந்தே மாதரம், வளர்க பாரதம். ஜெய் ஹிந்த்.